ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, கொஷின்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் சார், அதை பற்றி போடுங்க அப்படின்ட்டு. பட் கண்டிப்பாக போடுவோம், ஓகேங்களா? சில அட்மிஷன் ரிலேட்டடாக ஒர்க் இருந்ததுனால லைட்டாக டிலே இருக்கும், பட் ரெகுலராக போடுவோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு கடுமையான ப்ராப்ளத்தை எடுத்து வந்திருக்கோம், புரிகிற வரைக்கும். இந்த கேள்வியை புரிஞ்சால் கூட இதில் கூடிய பெருக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா இதை ஒரு நிமிஷத்தில் முடிக்கணும். மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் 20 நொடி, அவ்வளோதான். 1.5 நிமிஷத்தில் முடிக்க முடியும். ஆனால் கேள்வி புரிஞ்சுட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் வேகம் வேணும். வேகம் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேள்வியை சூப்பராக போட்டுற முடியும். சரி, தமிழ்லேயும் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, கேள்வி படித்து பார்க்கலாம். கவனிங்க. 4.5 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆரம் கொண்டது, ஒரு மெல்லிய தட்டையான வட்ட வடிவிலான வட்டு நீரின் மேற்பரப்பு மீது மெதுவாக வைக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணுங்கள், என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறத எடுத்த வயத்தில் எழுதக்கூடாது. என்ன சொல்கிறான்? மெல்லிய தட்டு ஒன்று வட்டமாக இருக்கும், ஒரு தட்டு, ஒரு பிளேட்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை வட்ட வடிவான வட்டுனா தட்டு தான். நீரின் மேற்பரப்பு மீது வைக்கப்படுது. தண்ணி நல்லா கொட்டி இருக்குது, அந்த தண்ணிக்கு மேலே அப்படி அலங்காமல் குலுங்காமல் வைக்கிறோம். ஒரு பெரிய பதில் தண்ணி எடுத்துக்கிறோம், அதுக்கு மேலே ஒரு தட்டத்தை அப்படியே மேலே வைக்கிறோம். அது மிதக்கும் தானே, அதுதான் சொல்கிறேன். அந்த தட்டத்தோட ஆரம் 4.5 சென்டிமீட்டர். ஆனால் சாய்ஸ்லலாம் நியூட்டன்னு கொடுத்துருக்கான், அதனால் இங்கே மில்லி நியூட்டனோடு கொடுத்துருக்கான், அது பிரச்சனை இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். அப்போ என்ன சார் பண்ணிக்கலாம்னா இது மீட்டராக மாற்றிக்கலாம், அது போக பண்ணிக்கலாம். ஆரம் கொடுத்துட்டான், பாயிண்ட் நம்பர் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு தட்டு தண்ணியெல்லாம் இப்படி கொட்டி கிடக்கு, அது தண்ணிக்கு மேலே ஒரு தட்டை வைக்கிறோம். அந்த தட்டு வந்து வட்ட வடிவில் இருக்குது, வட்ட வடிவத்துக்கு ஒரு ஆரம் இருக்குது. அந்த ஆரம் தான் 4.5 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இமேஜின் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கணும். அடுத்தது, நீரின் பரப்பு இழுவிசை 0.07 நியூட்டன் பை மீட்டர் எனில். அது என்ன சார் பரப்பு இழுவிசைனா? இப்போ அந்த தண்ணி இருக்குது, தண்ணி மேலே தட்டை வச்சிட்டோம். இப்போ தட்டை இழுக்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக அது பிசுன்னு ஒட்டின மாதிரி இருக்கும். இதுவே நார்மலாக அந்த பிளேட்டை கொண்டு போய் ஒரு ஒரு சேர் மேலே வச்சா அது டக்குன்னு எடுத்துட முடியும். ஆனால் தண்ணி மேலே வச்சுருப்போம் ஒரு சப்புன்னு அப்படியே ஒரு கம்மர் லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக ஒட்டுற ஃபீல் வரும். ஏன்னு கேட்டினா தண்ணி அந்த தட்டை ஒட்டிக்கும், இழுத்து வச்சுக்கும். அதுதான் இழுவிசை. அப்போ அது தட்டை மட்டும் இல்லை, தண்ணிக்கு மேலே எந்த ஒரு பொருளை வச்சாலும் அது லைட்டாக இழுத்து வச்சுக்கும். அதுதான் பரப்பு இழுவிசை. எந்த அளவுக்கு இழுத்து வச்சுக்குதுன்னா 0.07 நியூட்டன் அளவுக்கு, ஒரு மீட்டருக்கு இந்த அளவு நியூட்டன் கொடுத்து பிடிச்சி வச்சிச்சு. ரொம்ப பெருசு இல்லை, டக்குன்னு எடுத்துட முடியும். மேற்பரப்புலேருந்து அதனை வெளியே எடுக்க தேவைப்படும் கூடுதல் விசை என்பது, இப்போ பிடிச்சி வச்சிருக்கு இல்லையா, இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன விசை கொடுக்கணும் அப்படின்ட்டு. சார் பெரிய அளவுக்கு விசை ஒட்டலை, அப்போ நம்ம பெரியவருக்கு விசை கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்போ இந்த இடத்துல 198 நியூட்டன் 99 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, அது தப்பு, பார்த்தாலே தெரியுது. நமக்கு இந்த இடத்துல மில்லி நியூட்டன் கொடுத்துருக்கான், அப்போ ரொம்ப கம்மியான நியூட்டன் கொடுத்தா போகுது. ஏன்னா கம்மியான அளவுக்கு தான் இழுத்து வச்சிருக்கு, சரியா? அப்போ கெஸ் பண்ணாலே இது ரெண்டும் தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சிருந்தா எழுதிருக்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம கேள்வியை பார்க்கலாம். சரி, ரைட்டு, இதை கொஞ்சம் நம்ம விளக்கமாக சொல்யூஷன் போடுவோம். சொன்னதை இமேஜின் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொட்டி கிடக்கு, வாட்டர், நீர். இதுக்கு மேலே சர்க்குலர் ஷேப்பு டிஸ்க்கு, அப்படின்னா வட்ட வடிவ தட்டு இப்படி மேலே போட்டுருவீங்க. இந்த தட்டை தனியாக எடுத்து பார்க்குறப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஆரம். ஆரம் ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். மீட்டராக மாத்திரம்னா 4.5 இன்ட்டு 10⁻2 மீட்டர். சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா 10⁻2 பெருக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்க சார், பண்ணிட்டேன். இப்போ என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி இழுத்து வச்சுருக்கு அப்படின்னா இந்த இடத்துல டென்ஷன் கிரியேட் ஆகும். இது எல்லாமே தண்ணி தான் இந்த தட்டை ஒட்டி வச்சுருக்கு, அதுதான் டென்ஷன் டீன்னு சொல்லுவான். இந்த டென்ஷன் டீ மட்டும் எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த அளவுக்கு கொடுத்தா போதும், எடுத்துட முடியும். சரி, அதுக்கப்புறம் இந்த டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்ஷனோட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துறான். டென்ஷன் ஃபோர்ஸ் 0.07 நியூட்டன் மீட்டர் பவர் -1. அதுவுமே நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ என்ன கேட்குறான்? மினிமம் ஃபோர்ஸ், அந்த எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து வெளியே இழுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் இந்த டீயை இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இந்த சர்க்கிள் ஒரு 2πr
ஆர் வட்டளவு வட்டத்தின் வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு 2πrன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டி அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையை எந்த அளவுக்கு விசை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டென்ஷன் வந்து 2πr அளவுக்கு பரவி கிடக்கு. அதனால் டி இன்ட்டு 2πr இது ஃபார்முலா. எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் தண்ணிக்கு மேலே வச்சிங்கன்னா எஃப் ஈக்குவல் டு டி இன்ட்டு 2πr அளவுக்கு அது விசையை கொடுத்தா தான் எடுக்க முடியும். அவ்வளோதான். எல்லோருமே நீ பாயிண்ட்டை பிடிச்சிருப்பீங்க. வேல்யூ எடுத்து போடுறதாங்க நான் இனிமேல் டீக்கு என்ன கணா போடலாம் 0.07 இன்ட்டு 2ன்னு வைங்க. பைக்கு பதில் என்ன கணா போடலாம் 3.14 இன்ட்டு ஆருக்கு பதில் என்ன போடலாம் 4.5 இன்ட்டு 10⁻⁻2. அதான் நான் ஆரம் கொடுத்துருக்கேன். ஆனால் இதை ஒரு நிமிஷத்தில் எப்படி போடுறது அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு நிமிஷத்தில் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது என்ன கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல 2 புள்ளி இருக்கா அப்போது 10⁻⁻2 எடுத்து வெளியே வச்சுருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி இருக்கா 10⁻⁻1 எடுத்து வெளியே வச்சுருங்க. மீதி எடுத்து எழுதணும்னா இந்த இடத்துல புள்ளி போயிடுச்சு. அப்போ 7 இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 3.14 இன்ட்டு இந்த இடத்துல 4.5 சரி 45 இந்த புள்ளி எடுத்துட்டோம்ல. அதுக்கு பதிலாக 10⁻⁻2 இது ஒன்று 10⁻⁻1 கடைசியாக இது ஒன்று 10⁻⁻2. அடுத்தது பெருக்குங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி புள்ளிக்கு அப்புறம் 1 இருக்குன்னா விட்டுறலாம். அப்போ 3 2 6 7 டைம் வந்து 6 வந்து கிட்டத்தட்ட நமக்கு 42 மீதி 45. கடைசியாக பாருங்கள் இது 10⁻⁻1 -2 கூட்டினீங்கன்னா 10⁻⁻3 -3 மில்லியனில் போடணும். அதனால் இது என்னென்னு எடுத்துக்கிறேன் மில்லியன் எடுத்துக்கிறேன் பிரச்சனை இல்லை. இவனை அப்படியே வச்சுக்கிறேன் தேவைப்படுவோம். அப்போ இன்ட்டு 10⁻⁻2 அது என்னென்னு சொல்லலாம் மில்லின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த 42 45 அப்ராக்ஸாக வந்து பெருக்கணும். அப்ராக்ஸாக 42 45 உங்களால் பெருக்க முடியும். இது ஈஸியான பெருக்கல் தானே. அப்போ 0 பேலன்ஸ் 1 இது 2 பெருக்குன்னா நமக்கு வந்து 20. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு 1 21 இதை பெருக்குனா 8 இது 2 பெருக்குனா 16. அப்போ பெருக்கணும்னா 0 9 8 1 இது எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லை அப்ராக்ஸ் பக்கத்தில் போயிட்டுருக்கும். அப்போ இது அப்ராக்ஸ் தான். எவ்வளோ 18 90 இன்ட்டு 10⁻⁻2 மில்லி கணா இது 10⁻⁻2. அப்போது 2 பேரை தாண்டி புள்ளி வச்சா வேலை முடிஞ்சு. அப்போ 18.90 இதை மட்டும் இந்த மில்லியே எழுதிக்கலாம். நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபோர்ஸ். அப்போ இதோட யூனிட்டு நியூட்டன். அப்போ 18.90 மில்லி நியூட்டன். ஆன்சரில் வந்து இது 18ஆகவும் இருக்கலாம் 19ஆகவும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் 3.1னால சார் வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டேன். அதனால் ஆன்சர் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கும். அதனால் நம்ம அது கொஞ்சம் கூட்டிக்கிட்டு ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லைனாலும் சாய்ஸ் வந்து தெளிவாக இருக்கும். பார்க்கலாங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் பெருக்கணும். உட்காந்து ஃபுல்லாக பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா நேரமாக போயிடும். இங்கே பாருங்கள் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 18.9 மில்லி நியூட்டன். ஆனால் இங்கே 19.8 மில்லி நியூட்டன். ஸோ இதுதான் ஆன்சர். 1ங்கிற அளவுக்குலாம் வராது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் பி. மில்லி நியூட்டன் தான். இது ஒன்றும் பெரிய வேல்யூலாம் கிடையாது. ஆக்சுவலாக இது எக்ஸாக்ட் இதோட வேல்யூ என்ன 0.098 நியூட்டன். அவ்வளோதான் கொடுத்தாலே போதும். அதாவது தண்ணியோட ஒட்டிகிட்டு இருக்கிறது 0.07 நியூட்டன்னா நான் பிடிச்சி இழுக்க வேண்டியது 0.098 நியூட்டன் கொடுத்தாலே போதும் பிரிச்சிடலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷனில் நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட்டு. சரியா? இங்கிலீஷில் ஒரு டைம் படித்து காட்டிடலாம். கவனிங்க. A thin flat circular disc அதான் சொன்னேன் இதுதான் circular disc of radius 4.5 cm. இதோட radius 4.5 cm னா we have to convert it into meter so that 4.5 into 10⁻⁻2 மீட்டரை நம்ம எடுத்துக்கணும். Placed in gently over the surface of the water. ஜென்டலினா ஒரு தண்ணி இருக்குது அதுக்கு மேலே பொத்தாவாக வைக்கிறோம். டப்புன்னு வச்சா உள்ளே போய்டும். அது எனக்கு வேணாம் மேலாக வைக்கணும். அவ்வளோதான். அதனால ஜென்டலிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பான். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் 0.07 நியூட்டன் மீட்டர். என்ன சார் சர்ஃபேஸ் டென்ஷன்? தண்ணி மேலே எந்த ஒரு பொருள் வச்சாலும் லைட்டாக பிசுன்னு ஒட்டும். அதோட வேல்யூ இது. தென் எக்ஸஸ் ஃபோர்ஸ் ரெக்யூர்ட் டு டேக்கன் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸஸ். அப்போ தண்ணிக்கு மேலே வச்சு அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே வச்சு அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கணும்னா
we need to put some force on it. அப்போ எந்த ஃபோர்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்கான். ஸோ அது ஒட்டிகிட்டு இருக்கிறது 0.07 தான் எடுக்கிறது. அப்போ கண்டிப்பாக அதோட கொஞ்சம் போட்டு பொருள் ஒட்டிகிட்டு இருக்கு, தண்ணியில் ஒன்று கம் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கோம், லைட்டாக ஓட்டிகிட்டு இருக்கோம், அதை எடுக்கிறதுக்கு லைட்டாக கொடுத்தா போதும். அப்போ 198 நியூட்டனோ 99 நியூட்டனோ ரொம்ப பெரிய பிக் வேல்யூ கேப்பு, அது பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தேவைன்னா ரெண்டில் எந்த வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தமிழ் மொழி சொல்லி கொடுத்த மாதிரி தான் கண்ணா. F = T × 2πr ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 19.8 மில்லிலிட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுதான். நான் இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் நல்லா போடுவேன் சார்னா 3.14 3ன்னு எடுக்காமல் 3.14ன்னு வச்சு போடுங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட் என்ன மதிப்பு கிடைக்கும்? 19.8 மில்லிலிட்டர் கிடைக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ராக்ஸ் நல்லா பழகிறதுனா அப்ராக்ஸ் போங்க. இல்லை சார் அப்ராக்ஸ்லாம் போக மாட்டேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வச்சு போடுங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் பற்றி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சில் எனக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு என்கொயரிஸ் வேணும்னா 9080549820 நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அது ரிலேட்டடாகவும் என்கொயரிஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணால் அது வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், ரெண்டுலேயுமே நாங்கள் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்டிஏ ரூல்ஸ் கீழே வரக்கூடிய சிலபஸை ஃபாலோ பண்ணி சண்டே டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணியிருக்கும். டீட்டெயில் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தியரிக்கான பர்ஃபெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன், அது ரிலேட்டடாக கூடிய கொஸ்டின் ப்ராக்டிஸிங், பவர்ஃபுல் நிமோனிக், ஷார்ட்கட்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுறது மூலமாக எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கொடுக்கப்பட்ட டைமில் உங்களுக்கு எப்படி எஃபெக்டிவாக கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தடு உங்களுக்கு இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. கோர்ஸுக்கான டியூரேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா இது 1 இயர் லாங் கோர்ஸ்மா. நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். இப்போ கரண்டாக அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா அப்படின்னா மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமா. அண்ட் தென் ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலைனாலோ ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கணும்னு நினச்சாலோ இந்த ரெக்கார்டிங்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அட்மிஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ்க்காக நீங்கள் 9080549820 சொல்லக்கூடிய ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லையா saktivalscience@gmail.com அப்படி சொல்லக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலும் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதீங்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் அண்ட் நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட், மற்ற காலேஜ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் நியூஸை பார்க்கலாம். ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸில் எக்ஸ்பீரியன்ஸான இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனோட உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணலாம். கோர்ஸ் ரிலேட்டடாக கூடிய ஃபர்தர் டவுட்ஸுக்கு அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே 9080549820 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அட்மிஷனுக்கான டவுட்டை கேட்டுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய இந்த கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.